இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டோம்னா, ஏடிஎம்கே என்னென்ன பண்ணிருக்கு சரிங்க. பிஜேபி அது எப்படிங்க வந்துடும், எப்படிங்க எடப்பாடி விட்டுருவாருன்னு கேட்டா, சரி ஓகே விட மாட்டாரு. இவரு போன வருஷம், அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்தப்போ ஒரு 3 ஆண்டுகள் முதலமைச்சரா இருந்தார். அப்போ இவர் என்ன பண்ணாரு, தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இஷ்யூக்கு துப்பாக்கி சூடு நடந்தது. அப்போ அங்க மக்களை போராட்டத்துக்கு சுட்டு கொன்னாங்க. கொல்லும் போது அவர் என்ன பண்ணாரு, அடுத்த நாள் பிரஸ் மீட்ல அவரை கேட்டா, ஏன்னா எனக்கு அது தெரியாதுங்க, நான் தூங்கிட்டேன், நானும் காலைல நியூஸ் தான் பார்த்தேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அப்ப அவர் இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாருன்றது அதை வச்சே தெரியும். அவர் எந்த விஷயத்த கேட்டாலும் தெரியாது, நான் இப்ப பார்க்கலாம் அப்ப பார்க்கலாம்னு சொல்றாங்க. அவரு மேஜரா முழுமையா பிஜேபியோட அடிமையா ஆயிட்டாரு. அது எந்த விதத்துலன்னா, பிஜேபி கொண்டு வந்த நிறைய சட்டங்கள் இருக்கு. அதாவது சிஏஏ, என்இபி, அதுக்கப்புறமா இப்போ சமீபத்துல கொண்டு வந்த டீலிமிட்டேஷன் இந்த மாதிரி நிறைய சட்டங்களை கொண்டு வந்துடுறாங்க. இது முஸ்லிம்ஸ்க்கு எதிரான சட்டம். இது என்இபி, நியூ எஜுகேஷன் பாலிசி. இது பசங்களுக்கு படிப்பு விடக்கூடாது பண்ண சொல்ல, அதாவது 3வது 5வது 8வது எல்லாம் பப்ளிக் எழுதணும்னு கொண்டு வந்து சட்டம். இந்த டீலிமிட்டேஷன்ஸ் என்னன்னா, தொகுதிகளை நிறைய பிரிச்சு நிறைய பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நார்த் சைடை மட்டும் வச்சு அரசியல் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்த மசோதாக்கள் இதெல்லாம். இது எல்லாத்துக்குமே நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதரவு தெரிவிச்சு இது பண்ணியிருக்காரு. இது முஸ்லிம்ஸ்க்கு எதிரானது, இது மக்களுக்கு எதிரானது, எதுவுமே அவர் பார்க்கறதில்ல. பிஜேபி என்ன கொண்டு வந்தா அது நம்மளுக்கு நல்லதாக தான் இருக்கும், நல்லதா இருக்குன்னு சொல்ற அவரை நீங்க ஆட்சியில உட்கார வச்சா நாளைக்கு இந்த விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டிலே இம்ப்ளிமெண்ட் பண்ண போடும். இந்த விஷயம் வந்தா இங்க இருக்க இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை சண்டை போட வச்சு அவங்கள மதக்கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. இந்த விஷயம் வந்தா நம்ம பசங்க எல்லாம் படிக்கவும் முடியாது, எல்லாருமே 5வது 8வதோட ஃபெயில் ஆயிட்டு குலத்தொழிலுக்கு, அதாவது அவங்க குலத்தொழில் இருக்குல்ல அந்த மாதிரி குலக்கல்விக்கு திரும்பவும் நம்மளை ரிவர்ஸ் பண்ணி கூட்டு போறது தான் அந்த விஷயம். இந்த விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க அதிகாரத்தை பிடிங்கி அதிகாரத்துல அவனுங்க மட்டும்தான் இருக்கணுன்ற விஷயம். இது எல்லாமே நம்ம எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைச்சார்னா இது எல்லாமே எங்க தமிழ்நாட்டுல நடக்கும். அதனால தலைவருக்கும் ஓட்டு போட முடியாது. சரி நீ எல்லாம் ஓகே தான், சரி இவங்க யாருக்கும் ஓட்டு போட முடியாது இவ்வளவு விஷயத்த சொல்ற, டிஎம்கே மட்டும் யோகியமா, டிஎம்கே மட்டும் கரெக்டா இருக்கா? ஓகே, டிஎம்கே கரெக்டா இல்ல. டிஎம்கேவோட தவறுகள் என்னன்னா, இங்க விமன் சேஃப்டி இல்ல, ரேப் நடக்குது. அதுக்கப்புறம் ட்ரக் இஷ்யூ நடக்குது. அதுக்கப்புறமா ஆனர் கில்லிங் நடக்குது. ஸோ இந்த 3 விஷயமும் இங்க தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கான்னா நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. டிஎம்கே ஆட்சியில இந்த பிரச்சனைகள் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பிரச்சனைகள் இங்க வரும்போதும் இதை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க யாரு, இதுக்கு எதிர்த்து போராடுறவங்க யாரு? என்டிகேவா, டிவிகேவா, ஏடிஎம்கேவா, இல்ல பிஜேபி, பாமகவா? யாரும் கிடையாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்கிற கட்சிகள் விசிகே, சிபிஎம், சிபிஐ, இந்த கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் தான் இந்த எதிர்த்து கூட்டணியில இருந்தாலும் டிஎம்கே ஆட்சியில இந்த தவறுகள் நடக்குது, இதை எதிர்த்து நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினது அவங்க தான். நீங்க எல்லாத்தையுமே காட்ட முடியும். நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தா நீங்க எல்லாமே சோசியல் மீடியால இருக்கு, எல்லாமே நெட்ல இருக்கு. நீங்க போய் தேடி பார்த்தாலே இதுல இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது வந்துடும். இதுல எந்த கட்சி யார் போராட்டம் பண்ணியிருக்கா, இந்த விஷயங்களுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கான்றது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் டிஎம்கே ஆட்சியில இருக்கு. நான் அப்படியேங்க இவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இதே விஷயம் இங்க நடக்குது, இங்க ரேப் நடக்குது அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு குழந்தையோ ஒரு பெண்ணையோ கடத்தி ரேப் பண்றாங்க, அதான் ஆமா பண்றாங்க, பிரச்சனை இருக்கு, அது தப்பான்னு கேட்டா ஆமா தப்புதான். ஆனா இது ஒரு தனிப்பட்ட பெண்ணும் ஒரு தனிப்பட்ட நபரையும் சார்ந்த விஷயம். இந்த விஷயத்த நீங்க நார்த் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நார்த்ல நடக்கிறது எப்படின்னா, ஒரு கும்பல் ஒரு கூட்டமே ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொல்லும். ஒரு கூட்டமே அப்படின்னா ஒரு சமுதாயமே ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணையோ இல்ல விளிம்பு நிலையில கீழே இருக்க பெண்ணையோ அவங்க கூட்டமா ரேப் பண்ணி கொள்வாங்க. அவங்கள அங்க கேட்க ஆள் இல்லை. அது சட்டம் ஒழுங்கு அப்ப அங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்குன்னு சட்டம் ஒழுங்குன்றது ஒரு ஒரு சமுதாயமே சேர்ந்து ஒருத்தர் கற்பழிக்கிறது தப்பா, ஒரு தனிநபர் பெண்ணை அட்டாக் பண்றது தப்பா? இது ரெண்டுமே தவறு தான். ஆனா அது எந்த அளவுக்கு மோசமானது, ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு தப்பு பண்ற அளவுக்கு அந்த சட்ட ஒழுங்குகள் இருக்கு நார்த் சைட்ல பிஜேபி ஆட்சி பண்ற இடத்துல. ஆனா தமிழகத்துல அப்படி நடக்குதான்னு கேட்டா இல்ல. அப்படி பிரச்சனை வருதான்னு கேட்டா இல்ல. உமன் சேஃப்டி அங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு? இங்க பெண்களுக்கு இலவசமான பேருந்து இருக்கு, இங்க பெண்கள் இரவுல வெளியில போகலாம்.
இங்க பெண்கள் சுயமா சம்பாதிக்கிறாங்க, பெண்கள் சுயமா வேலைக்கு போறாங்க, பெண்கள் சுயமா குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, பெண்களுக்கும் இலவச பேருந்து இருக்கு. பெண்கள் இங்க சுதந்திரமா இருக்காங்களான்னு கேட்டா இருக்காங்க. ஒரு ஏதோ தனிநபரால வரும் பிரச்சனைகள் தானே தவிர ஒரு சமூகத்தாலேயோ ஒரு கூட்டத்தாலே இந்த பிரச்சனைகள் நடப்பதில்லை. ஸோ அதன் அடிப்படையில நம்ம அந்த விஷயத்த அப்படி பார்க்கணும். இன்னொன்று ரேப் நடக்கும்போது அங்க இல்லாம எவ்வளோ ரேப் கேசஸ் இருக்கு. அதாவது 2 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், 10 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு பொண்ணை நிர்வாணப்படுத்தி நடக்குது மணிப்பூர்ல. அந்த மாதிரி நிறைய மாநிலங்கள்ல நார்த் சைடுல நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி தமிழகத்துல நடக்குதா? அந்த மாதிரி ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு பொண்ணை நிர்வாணப்படுத்தி கூட்டுறதுல, ஒரு பொண்ணை அசிங்கப்படுறது, ஒரு பொண்ணை ரேப் பண்ணுறது, நீ எல்லாம் இந்த ஜாதி, நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ தனிப்பட்ட நபர்கள் தனிப்பட்ட விஷயங்களை பண்றதை தட்டி கேட்கணுமானா கேட்கணும். ஆனா நார்த்தையும் இந்தியன் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இந்த இஷ்யூக்கள் இது தனிநபர் பிரச்சனையா தான் பார்க்கணும். ஒரு சமூக பிரச்சனை நம்ம பார்க்க முடியும். ஆனா நாட்டில் நடக்கிறது எல்லாமே ஒரு சமூக பிரச்சனைகளா தான் இருக்கு. அந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் இங்க வராம இருக்கணும்னா நம்ம பிஜேபியை உள்ள விடக்கூடாது. ஸோ அதுவும் இல்லை. அப்புறம் ட்ரக் விஷயம். இங்க கஞ்சா அடிக்கிறாங்க, பசங்க எல்லாம் தவறுகளையும் பண்றாங்க, வெட்டுறாங்க, குத்துறாங்க, எல்லாமே நடக்குது. இதுவே நம்ம நார்த் சைடு இந்த கஞ்சாக்கள்ன்றதுலாம் எங்க வருதுன்னா நார்த்ல இருந்து தான் வருது. இதோட ஹப்பே எங்க இருக்குன்னா குஜராத்ல தான் இருக்கு. குஜராத்ல தான் இதோட ஹப்பே வருது. இதுல பிஜேபியை சார்ந்த எவ்வளோ எம்பிக்கள், எவ்வளோ எம்எல்ஏக்கள் இந்த இந்த கஞ்சா கொண்டு வர்றது விஷயத்துல அவங்க எவ்வளவு பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் மாட்டியிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் நார்த் சைடுல நடந்தது. அவனுங்க மூலியமா தான் தமிழ்நாட்டுக்குள்ள இங்க இந்த பிரச்சனைகள் வருது. இதை தடுத்து நிறுத்தணுமான்னு கேட்டா ஆமா, தடுத்து நிறுத்தணும். இதை கொண்டு வர இவனுங்களை ஆட்சியில உட்கார வச்சா இது கண்ட்ரோலுக்கு வருமா? வராது. இவனை நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதனால இந்த விஷயத்தையும் நம்ம அழிக்கணுமான்னு கேட்டா ஆமா, அழிக்கணும். ஆனா அதை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சியால தான் இங்க முடியும். அது டிஎம்கேவால தான் முடியும். அவங்க டிஎம்கே தான் இங்க அதை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹானர் கில்லிங், ஆமா, ஜாதி ஆணவ படுகொலைகள் நடக்குதான்னு கேட்டா ஆமா, நடந்துட்டு இருக்கு. இதை எதிர்த்து இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை கொண்டு வந்துச்சா? நடவடிக்கை இன்னும் கொண்டு வரலாம். ஆனா இதுக்கான தனி சட்டம் இயற்றணும்னு சொல்லிட்டு இந்த விசிக, சிபிஎம், சிபிஐ கட்சிகள் முதலமைச்சரை சந்திச்சு கடிதம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு கமிஷன் போட்டு அந்த விஷயம்